அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يا بني إن قدرت أن تصبح أم تمسي وليس في قلبك غش من أحد فافعل ذلك إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக வல்லவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான சிக்கல் சிரமங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுலா ஷரீஃபையும், புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம்முடைய ரூஹுகளை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை சுவனபதியிலே உயர்தரமான சொர்க்கமாம் ஃபிர்தௌஸிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள், நம் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஷாபான் மாதம் பிறந்ததற்கு பிறகு பள்ளிகள் தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்தந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறார்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், மார்க்கம் படிக்கக்கூடிய, குரானை ஓதக்கூடிய அந்த மதரசாக்கள், அந்த பிள்ளைகளுடைய மார்க்க திறனாய்வு போட்டிகள், ஆண்டு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அதுவும் வழக்கம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய சந்ததிகள் விஷயத்திலே மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் கவனத்தோடும் மிகுந்த விழிப்புணர்வோடும் இருக்கிறோம் என்பதை குறித்து சில விஷயத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதலில், குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹ் தருகிற அன்பளிப்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான். அடுத்து சொன்னான் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா. தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையையும் கொடுப்பான், பெண் பிள்ளையும் கொடுப்பான். இரண்டுமே கிடைக்கப்பட்டவர்களும் உண்டு, இரண்டில் பெண் பிள்ளை மட்டும் கிடைக்கப்பட்டவர்களும் உண்டு, அல்லது ஆண் பிள்ளைகள் மட்டும் கிடைக்கப்பட்டவர்களும் உண்டு. எல்லாமே அல்லாஹுடைய அன்பளிப்பு. வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அந்த வசனத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறான், தான் நாடியவர்களை குழந்தை பேரற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். எல்லாம் அவன் செயல், எல்லாம் சக்தியும் அல்லாஹ்வின் கைவசத்தில் இருக்கிறது என்று அல் குர்ஆனின் அந்த வசனம் முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கிடைத்த குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் மட்டுமல்ல, அது அமானிதங்கள்.
உரிய முறையிலே அமானிதத்தை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மூமின்களினுடைய உயர்ந்த பண்பு என்னவென்றால், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் பேணுவார்கள், அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதத்திலும் கவனமாக இருப்பார்கள். அமானிதம் என்றால் வெறுமென்ன பொருள், காசு, பணம், நகை, நட்டு, இது மட்டும்தான் பாதுகாக்க அமானிதத்திற்கு கொடுக்கப்பட்ட பொருள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டாம். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் அமானிதம் தான். அமானிதம் என்றால் என்ன? கொடுத்ததை திருப்பி வந்து அந்த நபர் கேட்கும் பொழுது எப்படி அதிலே குறைவில்லாமல், சேதாரம் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதே போன்றுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பிள்ளைகளை விட்டு செல்கிற பொழுது பாக்கியமானவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அவனின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக உருவாக்கி விட்டு செல்வது நம்முடைய அமானிதத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்பதற்குரிய அடையாளங்களில் கட்டுப்பட்டது. எனவே அன்பு சகோதரர்களே, உங்கள் கவனத்தில் அழுத்தமாக முதல் செய்தியை பதிக்கிறேன். நமக்கான பிள்ளைகள், நம்முடைய அமானிதங்கள், அவர்களை சிறப்பான முறையில் உருவாக்குவது, மார்க்கத்தை கொடுத்து அவர்களை வார்த்தெடுப்பது, இறை அச்சத்தோடு அவர்களை உருவாக்கி நாளைய தலைமுறைகளாக விட்டு செல்வது உரிமைப்பட்டவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், உறவுக்காரர்களின் மிக முக்கியமான கடமை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிள்ளைகளை அப்படித்தான் உருவாக்கினார்கள். அவ்வளவு கண்ணும் கருத்துமாக உருவாக்கினார்கள். சின்ன வயதிலேயே நல்ல சிந்தனைகளை விதைத்தார்கள், நல்ல எண்ணங்களை விதைத்தார்கள். நல்லவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்றால் சிறந்த சிந்தனைகள் பிள்ளைகளின் மனதிலே பதியப்பட வேண்டும், சிறந்த எண்ணங்கள் அந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே நிறைவாக பதியப்பட வேண்டும். அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். சின்ன வயதிலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே எதை பார்த்து, எதை கேட்டு, என்ன மாதிரியான இடங்களுக்கு சென்று வந்து பழக்கப்படுகிறார்களோ அதுதான் காலப்போக்கில் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே தொடரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இடத்திலே வளர்ந்த, சொல்லப்போனால் ஒரு வளர்ப்பு மகனை போன்று பாவிக்கப்பட்டவர். ஏனென்றால் 10 ஆண்டு காலம் நபியோடு இருந்திருக்கிறார். மதீனாவுக்குள் நபிகள் வருகிற பொழுது எல்லாரும் கொண்டு வந்து தங்களுக்கான அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். நபிக்கு தங்களால் முடிந்த கிஃப்ட்டுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா கொண்டு வந்த அன்பளிப்பு அவங்க பெத்த புள்ள. அந்த பிள்ளையின் பெயர் அனஸ் இப்னு மாலிக். சஹாபாக்களுடைய வரிசையிலே அனஸ் ரலியல்லாஹுவுக்கு பிரத்யேகமான இடம் உண்டு. நபியோடு அவ்வளவு நெருங்கியவர் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீதுகளை அதிகமாக அறிவிப்பு செய்த சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, 10 வயசு தான் ஆச்சு. அவரை கையை பிடிச்சி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எடுத்து கொண்டு வந்து தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இவரை தவிர வேற இல்லை. இப்போ நான் என் பிள்ளைய உங்க கையில ஒப்படைக்கிறேன். நீங்கள் இந்த பிள்ளையை உங்களின் பணியாளராக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கான சேவகராக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பது இதை கொடுத்துவிட்டு உங்களிடத்திலே நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், நீங்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவ்வளவுதான். துஆ செய்து அவருடைய நல்வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் வேண்ட வேண்டும் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹுவை பற்றி தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தன்னோடே வைத்துக் கொண்டார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. பல்வேறு விதமான தர்பியத்துகள், பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள், அவரை வளர்க்கும் விதத்திலே சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளில், நடந்து காட்டிய வழிமுறைகளில் எக்கச்சக்கம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்வதற்கு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தூண்டியது அந்த 10 ஆண்டு காலம்தான். குறிப்பாக சொல்ல போனால் நாம் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோம் அந்த பருவத்தை, டீனேஜ் என்று சொல்கிறோமே, அந்த பால்ய பருவம், அந்த பருவம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனஸ் ரலியல்லாஹுவிற்கு கடந்தது. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க, யா புனை இன் கதர்த அன் துஸ்பிஹ அம் தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷும் மின் அஹதின் ஃபஃஅல் தாலிக். என் அருமை மகனே, ஒரு அழகான செய்தி சொல்லிக் கொடுக்க போறாங்க, ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் சொல்லித்தர போகிறார்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்களுக்கு, வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அதை சொல்லிக் கொடுக்கும் விதத்தை நபிகள் கற்றுத்தருகிறார்கள். யா புனை, என் அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே, பக்கத்தில் வா என்று அழைத்து சொன்னாங்க, இன் கதர்த்த அன் துஸ்பிஹ அம் தும்சிய, ஒரு நாள் முழுக்க
உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் அதை செய். யாரை பற்றியும் தப்பாக நினைக்காது. எல்லாத்துக்கும் உன்னுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடம் கொடு. எல்லாத்தையும் உயர்வாகவே நினை. யாரை பற்றியும் கீழ்த்தனமாகவோ அல்லது தவறாகவோ மதிப்பு குறைத்தோ நினைப்பதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எதுவும் இல்லை. என்னுடைய சுன்னா என்னவென்றால், என்னுடைய வழக்கம் என்னவென்றால், என்னுடைய வழிமுறை என்னவென்றால், நான் யாரை பற்றியும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டேன். என் உள்ளத்தில் அப்படி ஒரு இடத்தை வைக்க மாட்டேன். முடிந்தால் நீனும் இதை ஃபாலோ பண்ணு. வதாலிக மின் சுன்னத்தி, இது என்னுடைய சுன்னத்து. வமன் அஹப்ப சுன்னதி வகத அஹப்பனி வமன் அஹப்பனி கானமாய ஃபில் ஜன்னா. என்னுடைய வழிமுறையை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவராக அர்த்தம். என்னை யார் நேசிக்கிறாரோ அந்த நேசித்த மனிதரை நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னோடு சேர்த்து வைப்பான். என்னோடு சொர்க்கத்தில் நீ இருக்க ஆசைப்பட்டால் என்னுடைய பழக்கம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய வழக்கம் உனக்கும் வரட்டும். நீ அதற்கான முயற்சியை செய். யாரை பற்றியும் எந்த நேரத்திலும் தவறான அபிப்பிராயம் கொள்ளாதே, தவறான எண்ணம் கொள்ளாதே என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவருக்கு சொல்லிக் கொடுத்த செய்தியை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் கூட அவங்க இருந்து அந்த தர்பியத்தில் வளர்ந்ததுனால எந்த அளவுக்கு நபிகள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹுடைய உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டார்கள் என்றால், தன் பெத்த தாயை விட ஒருபடி மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். பொதுவாகவேங்க வழக்கம், தகப்பன்ட்ட சொல்லாத சில விஷயங்களை கூட பிள்ளைங்க தாயிட்ட சொல்லுவாங்க. அத்தாட்ட கூட நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேச மாட்டாங்க பிள்ளைங்க. சில சமயங்களில் அத்தாவிடத்தில் சொல்லாத சில விஷயங்களையும் பிள்ளைகள் அம்மாவிடத்தில் போய் சொல்லுவார்கள். அது இயற்கை, தாய்க்குன்னு இருக்கிற இயற்கை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. போய் கொண்டிருக்கிற பொழுது இடையிலே அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தவங்க, தம்பி எங்கம்மா போறேன்னு கேட்டாங்க. நான் ஒரு இடத்துக்கு போறேன்றாங்க. என்ன காரியமா போறேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதை செய்யறதுக்கு போறேன். என்ன வேலை சொல்லியிருக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் அந்த அம்மா கேட்டாங்க. உடனே அனஸ் இப்னு மாலிக் சின்ன பிள்ளை தான், ஆனால் விவரமான பிள்ளை, ரசூலுல்லாஹ் இருந்ததினாலே அந்த விவரத்தை அவர் பெற்றுக் கொண்டார். மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டார். அவர் சொன்னார், அது எனக்கும் ரசூலுக்குமான ரகசியம், உங்களிடத்தில் சொல்ல முடியாது. நம்மளா இருந்தாலும் சொல்லியிருப்பான், ரகசியம்லாம் அப்புறம் வைக்கட்டும், என்ற முதல்ல சொல்லு என்னன்னு, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம், அது ரகசியமா இல்லையா நான் சொல்றேன். அந்த அம்மா அப்படி கேட்கல. அந்த அம்மா சொன்னாங்க, நபி கொடுத்த ரகசியம் என்றால் அதை காப்பாற்ற வேண்டியது தலையாய கடமை, என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். உன்னிடத்தில் ரசூல் என்ன பணியை செய்து சொன்னார்களோ அதை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வளர்ந்த அனஸ் ரலியல்லாஹு பார்த்து தாயார் சொன்னார்கள் என்றால், இங்கே நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அம்மாவை விட ஒருபடி மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் ரலியல்லாஹு நேசித்தார்கள் என்றால் காரணம் நபிகள் கொடுத்த தர்பியத், நபிகள் கொடுத்த அந்த மார்க்கம், அல்லாஹ்வை குறித்து கொடுத்த அவர்களுடைய உயர்ந்த சிந்தனை, மறுமையை குறித்து உண்டான அந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய பெரிய தாக்கம், அதுதான் அவர்களை இயக்கியது. ரகசியத்தை சொன்னவரை தாண்டி வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அது தாயாக இருந்தாலும் சரி என்பதை கற்றுக் கொடுத்த அந்த புரிதல் எங்கிருந்து கிடைத்தது? நபியுடைய தர்பியத்திலிருந்து கிடைத்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சிறு பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியத்தில் நாம் இருக்கிறோம். பிள்ளை பெற்றோர்கள் பெற்றெடுத்து விட்டோம், அவர்களுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து விட்டோம், நாளைக்கு அவர்கள் வாழ்வதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் ஏற்பாட்டோடு செய்து வைத்து விட்டோம் என்பதோடு கடமை முடிந்து விடாது. இதையும் தாண்டி பெற்றவர்கள் எப்படி உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்றால், நபிகளின் வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் எல்லாம் அருந்து போய்விடுகிறது, எல்லாம் அருந்து போய்விடுகிறது. அவன் செய்த நல்ல அமல், தொழுத தொழுகை, நோற்ற நோன்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அந்த க்ளோஸ் ஆயிரும். ஆனா 3 விஷயம் மட்டும் பாக்கியா இருக்கும். அவர் இறந்ததற்கு பிறகும் அவருக்கு நன்மையை சேர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார். அந்த 3இல் 3ஆவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஊலா, நல்ல பிள்ளை பெற்றவர்கள் போனதற்கு பிறகும் அந்த பெற்றவர்களுக்காகவே துஆ செய்யக்கூடிய பிள்ளை. நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லி முடிக்கல, நல்ல வெறும் பிள்ளைன்னு சொல்லல, சொல்லும் பொழுதே நல்ல பிள்ளை என்கிறார்கள். அதோடு முடித்தார்களா பூமான்? முடிக்கவில்லை. யதுஊலா, தன் பெற்றவர்களை மறக்காமல் துஆ செய்யக்கூடிய பிள்ளை. அப்போ பெற்றவர்களின் கடமை என்ன தெரியுமா? பிள்ளையை மட்டும் பெற்றால் பத்தாது, அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக உருவாக்க வேண்டும். நல்ல பிள்ளையாக மட்டும் உருவாக்கினால் பத்தாது, பெற்றோர் போனதற்கு பிறகு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தக்கூடிய பிள்ளையாக,
அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்யக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை பெற்றவர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்று அல் குர்ஆனும் சொல்கிறது. இந்த ஹதீஸும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. டாக்டர் கீப் மோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பயாலஜியை குறித்து மிகச்சிறந்த ஆய்வு செய்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக்கை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நெற்றியை கொண்டு பூமியில் வைக்கிற பொழுது, சராசரியா மனிதன் நெற்றியை பூமியில் வைத்தான் என்றால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்றால் அதிகப்படியான பாசிட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும், நேர்மறை சிந்தனை கிடைக்கும். ரெண்டு சிந்தனை இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது. தமிழில் நேர்மறை எதிர்மறை என்று சொல்வார்கள். நேர்மறை சிந்தனை அதிகமாக ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எதையுமே பாசிட்டிவாக பார்க்க வேண்டும், எதையுமே தனக்கு எதிராக அல்லது வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதை கைவிட வேண்டும். அப்படி என்றால் பூமியில நெத்தியை கொண்டு அதிகமாக வச்சா அவருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிஞர் மருத்துவர் சொல்லுகிறார். இங்க நீங்க கவனிங்க, இந்த விஷயத்தை அப்படி வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கவனிங்க. முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி இதா பலகு சபஅ சினீன். 7 வயது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகிவிட்டால் தொழுகும்படி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள். வதுரிபூஹும் அலைஹா இதா பலகு 10 சினீன். 10 வயது ஆனதற்கு பிறகும் தொழவில்லை என்றால் காயம் ஏற்படாத வகையிலே கொஞ்சம் தட்டி, கொஞ்சம் தூசி தட்டுற மாதிரி தட்டியாவது தொழுப்பான்னு சொல்லுங்க. 7 வயதானால் தொழகு சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டுங்க. 10 வயது ஆனதற்கு பிறகும் தொழவில்லை என்றால், இதெல்லாம் நம்ம அந்த ஹதீஸை பல தடவை கேள்விப்பட்டிருப்போம், பல தடவை நம்முடைய காதுகளுக்கு வந்து போயிருக்கும். 10 வயது ஆகி தொழவில்லை என்றால் அடித்து லேசாக, காயம்படாத விதத்தில் அடிக்கணும். அடிக்க சொல்றாங்க சொல்லி பேசாம கம்பு தூசி விளாசி தள்ளிடக்கூடாது. காயம்படாத விதத்தில் அடித்து அவர்களுக்கு தொழுகைக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்க கவனிங்க, நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஒருவர் தொழுகையை விட்டால் எப்பொழுது அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்படுவார் என்றால் எப்பொழுது இருந்து தெரியுமா? அவர் முக்கல்லஃபாக இருக்க வேண்டும். முக்கல்லஃப் என்றால் அவர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான். பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு தொழவில்லை, கடமையான வணக்கங்களை செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்லி ஆகணும். அப்பந்தான் கேள்விக்கு உட்படுத்தப்படுவார். 7 வயசுல யாரும் பருவ வயது அடையிறதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 வயசுலயே தொழ சொல்லுங்கன்றாங்க. எதுக்கு சொல்றாங்க யோசிச்சோமா? அங்கேதான் நமக்கு ஒரு செய்தி புரிகிறது. சின்ன வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளை பாசிட்டிவ் தாட்ஸோடு வளர்க்க நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. சின்னதுலேருந்தே அவங்களுக்கு பாசிட்டிவா எப்படி திங்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கணும்னா, அந்த மாதிரியான சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும் என்றால், அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவங்க சிந்தனையிலிருந்து போகணும்னு சொன்னா தொழுகையாளியாக ஆக்குவதற்கு முயற்சியுங்கள். நீங்கள் மட்டும் தொழுதால் பத்தாது, உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை. நீங்கள் தொழுவதை பார்க்க செய்யுங்கள், இப்படித்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். தொழு என்று சொல்வதை விட நீங்கள் தொழுது காட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும், அருவருப்பான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு மனிதனை தடுக்கும். பாவங்கள் இல்லாத ஒரு சிறந்த எதிர்கால தலைமுறை உருவாக வேண்டும் என்று பிரியப்பட்டால் உங்கள் பிள்ளைகளை அடித்தளத்திலிருந்தே தொழுகையாளிகளாக உருவாக்க முயற்சியுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது. 7 வயதில் ஏன் பெருமானார் தொழ சொன்னார்கள்? பாவமற்ற பிள்ளையாக இது எதிர்காலத்தில் வளர்ந்து ஆளாகி சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்றால் சின்னதிலிருந்தே அதை தொழுகைக்கு பழக்குங்க. எவ்வளவு அற்புதமான செய்தி இது! எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். மார்க்கத்தை கொடுப்பதற்கு தயங்காமல் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை சிரமத்தை எல்லாம் கொஞ்சம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விற்காக. பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உருவாக்கினார்கள். அதே போன்று பிள்ளைகள் நல்ல விஷயங்கள் செய்தால் தட்டி கொடுத்து பாராட்டி ஊக்குவித்து அவர்களை இன்னும் மேம்படுத்தக்கூடிய சிறந்த சிந்தனையை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லா இடங்கள்லையும் பள்ளிவாசல்லே மதரசாக்கள் நடக்கிறது. அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நார்மலா நடக்கிறது தான். பள்ளிக்கூடமானாலும் சரி, கல்லூரிகளானாலும் சரி, அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏதாவது அன்பளிப்புகள் தருவது, ஏதாவது அவர்களை பாராட்டுவது. மனித மனம் பொதுவாக பாராட்டை விரும்பும், எதிர்பார்க்கும். நீங்களும் நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. மனித மனம் பொதுவாகவே பாராட்டணும்னு ஆசைப்படணும். நம்ம செஞ்ச விஷயத்தை யாராவது 4 வார்த்தை சொல்லணும், அதுக்காக வேண்டி செய்யக்கூடாது, அது வேற விஷயம். பாராட்டை எதிர்பார்த்து புகழை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் ஈடுபடக்கூடாது. ஆனால் மனித மனம் பாராட்டை விரும்பும். சொல்லவா ஒரு செய்தி?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேள்வி கேட்டாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு மரத்தை சொல்கிறான், அந்த மரம் கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒப்பான மரம், அது என்ன மரம்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா உட்கார்ந்தாங்க, பதிலே சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹி அதுக்கு பதில் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு ஒப்பான மரம் என்னவென்றால் பேரிச்ச மரம் ஆகும். அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்து வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல் குர்ஆன் சொல்லுகிறது. இது அப்படி ஓதி காண்பிச்சு பேரிச்ச மரத்தினுடைய மரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு ஒப்பானது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னா எப்படி இந்த துன்யாலையும் அவருக்கு சிறப்பான வாழ்க்கை, ஆகிரத்திலும் சிறப்பான, அதே மாதிரி தான் பேரிச்சம்பழத்தின் மூலமாக எல்லா இடத்திலுமே அதற்கு பலன் உண்டு. பேரிச்சம்பழம் காயாக இருந்தாலும் கனியாக இருந்தாலும் அதனுடைய மட்டை அதனுடைய ஓலை எல்லாமே பயன் தரக்கூடியது மக்களுக்கு. இது சொல்லி முடிச்சு சபை கலைஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பையன், சின்ன பையன் அப்துல்லா ஒரு பேர், அவரும் அந்த சபையில் இருந்தார். வீட்டுக்கு போனோன்னா அப்பாட்ட சொல்றாரு, யாரு? சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா. அவங்கள சொன்னாங்க, நபிகள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் அங்கே வச்சே தெரியுமே அப்படின்னாங்க. அப்போ யதார்த்தமா எல்லா தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் உமர் ரலியல்லாஹு. ஏன்பா அந்த கேள்விக்கு நீ அங்கேயே பதில் சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். என்னை ரசூலுல்லாஹ் பாராட்டியிருப்பாங்கல்ல, என் புள்ள உமர் புள்ள இதுக்கு பதில் சொல்லித்தார மாஷா அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அப்துல்லா பதில் சொன்னாங்க, இல்லை அது முறையல்ல, எல்லாம் பெரியவங்கலாம் இருந்தாங்க, அந்த இடத்துல பேசக்கூடாது, சின்ன புள்ள நம்ம பெரியவங்க இருக்கக்கூடிய சபையில் பெரியவங்களை தாண்டி சத்தம் போடுறதோ அதற்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதோ அது முறையானதல்ல, எனவே தான் நான் சொல்லலை அப்படின்னாங்க. இங்கே ரெண்டு விஷயம் புரியுது. சிறு பிள்ளையாக இருந்தாலும் சபையின் நாகரீகத்தை உமர் ரலியல்லாஹு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த புரிதலை அப்துல்லா விளங்கியிருந்தார். அது மட்டும் அல்ல, இங்கிருந்து நமக்கான செய்தி, உமர் ரலியல்லாஹுக்கே ஆசை, என் புள்ள 4 பேருக்கு முன்னாடி பாராட்டப்பட்டிருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், என் பிள்ளை ரசூலுல்லாஹ் பாராட்டியிருந்தா எவ்வளவு எனக்கு ஆனந்தமா இருந்திருக்கும். விருப்பப்பட்டாங்க. இப்ப பாராட்டு, பரிசளிப்பு, ஊக்குவிப்பு இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. சிறு பிள்ளைகளை நிச்சயமாக அந்த மாதிரியாக தட்டி கொடுக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு அவர்கள் அடைவார்கள் என்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வளர்ந்தவர் வாழ்ந்தவர் ஸைத் இப்னு சாபித்னு ஒரு சஹாபி. வெறும் 13 வயசு தான் ஆச்சு. ஒரு போருக்கு வரணும்னு ஆசையோடு வந்தார். சின்ன புள்ள, அதனால ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. புள்ள வயசு இன்னும் வரல. அவருக்கு மனசு வருத்தம். அவங்க அம்மாட்ட போய் சொன்னார். அம்மா சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாத, போருக்கு தானே போக முடியல, ரசூலுல்லாஹ் கூட நீ இருக்கலாம், அதுக்கு நான் வழிவகை செய்கிறேன். என்ன ஏதுன்னு பார்த்தா போரெல்லாம் முடிஞ்சு வந்த பின்னாடி இவரை நேராக கையை பிடிச்சி அம்மா கூட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் சபைக்கு. போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் ஸைத் உங்களுக்கு இறங்கின 17 சூறாவை மனப்பாடம் பண்ணியிருக்காரு. 17 ஆயத்து இல்லை, 17 சூறாக்கள், அத்தியாயங்கள், பெரிய பெரிய அத்தியாயங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இவரை வேணா நீங்க கொஞ்சம் ஓத வச்சு கேளுங்களேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஓதுங்க, இந்த சூறா ஓதுங்கன்னாங்க. அப்படி வாயெடுத்து ஓத ஆரம்பித்தால் மழை 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 மழைன்னு அருவியை போன்று வசனங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த சூறா அடுத்த சூறா, இப்படி ஓத வைத்தால் எங்கேயும் தடுமாற்றம் இல்லை. மடை திறந்த வெள்ளத்தை போன்று வசனங்கள் அப்படி நாவல் அப்படி தாண்டவம் ஆடுது. ரசூலுல்லாஹ் அந்த நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் சாதாரண ஆள் இல்லை, டேலண்டான நபர் தான் இவர். உடனே தட்டி கொடுத்தாங்க, நல்ல விவரமான ஆளா இருக்கிறீப்பா, நீ என் கூடிய பக்கத்தில் இருந்துக்கொண்டாங்க. இருந்துக்கோன்னு மட்டும் சொல்லலை, ரசூலுல்லாஹ் உன்னிடத்தில் மொழியாற்றல், மனன சக்தி அபாரமாக இருக்கிறது, இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். 13 வயசு பிள்ளைதான். சுரியானி மொழி, யூதர்கள் பேசக்கூடிய மொழி, அது அதற்குரிய மொழிபெயர்ப்பு எனக்கு தேவைப்படுது. அவங்க பேசுறது சரியானதா தப்பா அப்படிங்கிறத சரியா கண்டறிஞ்சு எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாரு. நீ போய் அந்த மொழியை கத்துட்டு வாங்கினாங்க. ஓடி போனார். வெறும் 13 நாள்ல கத்துட்டு வந்துட்டார். வெறும் 13 நாள் அந்த மொழியை மொத்தமா படிச்சுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நெருக்கமாறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, அவருடைய அறிவாற்றலை ரசூலுல்லாஹ் புரிந்தார்கள். அதை அங்கீகரிக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் அவர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத கிஃப்ட்டை கொடுத்தாங்க. குர்ஆன் இறங்க இறங்க எழுதக்கூடிய பணியை கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பாக்கியம் இல்லை, குர்ஆன் எழுதலை. உமர் ரலியல்லாஹு எழுதலை, உஸ்மான் ரலியல்லாஹு எழுதலை. எழுதுகிற வாய்ப்பு பெரிய பாக்கியம் இல்லை. குர்ஆன் வசனம் இறங்க இறங்க காத்திபுல் வஹி என்கின்ற மகத்தான பொறுப்பை அவருக்கு கொடுத்து நீங்க அந்த வேலையை செய்யுங்கன்னாங்க. இப்படி கழியுது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி இவருக்கு வயசு வெறும் 21 வயசு தான் ஆச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்த முடிவு தான், குர்ஆன் எல்லாம் அங்கும் இங்கும் சிதறி இருந்தது, அதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நூல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆலோசனை செய்தார்கள்.
கடைசியில் அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கலான்னு கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் எழுதினாரல்ல காத்திபுல் வஹி இறங்க இறங்க எழுதினாரே அதே ஸைதுட்ட கூப்பிட்டு கொடுங்க. ஒரு ஆள் கூட ஏத்திரால் செய்யல, இடை மறுப்பு செய்யவில்லை. அது என்ன சின்ன பிள்ளைகிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கிறது, அவர் சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிட்டாருன்னா ஒருத்தர் கூட பேசல. எல்லாரும் சம்மதித்தார்கள். 21 வயதான ஸைத் இப்னு சாபித்திடத்தில் இந்த மகத்தான பாரமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை எடுத்து ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சில மாதங்களில் அங்கும் இங்கும் சிதறி இருந்த வசனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து குர்ஆனை அப்படியே நூல் வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிச்சு? அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய வாழ்க்கையில் உயர்வு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்தார். எங்கிருந்து கிடைத்தது? அல்லாஹ்வின் தூதரின் அங்கீகாரத்திலிருந்து கிடைத்தது. அவரின் திறமை கண்டறிந்து அதை மிகச்சரியாக பயன்படுத்தி அதை ஊக்கப்படுத்தி அதை தட்டி கொடுத்து, உன்னால் முடியும், இன்னும் நீ உயரலாம், இதற்கான வழிகள் நிறைய இங்கே இருக்கிறது என்பதை அடுத்தடுத்த வழிகளில் அவரை கோர்த்துவிட்டே போனார்கள். கடைசியில் உச்சமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெரும் சஹாபாக்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுதும் கூட, மார்க்க ரீதியான சில சட்ட பிரச்சனைகள் வருகிற சமயத்திலும் கூட, சிறு பிள்ளையான இளம் வயது பிள்ளையாக இருந்த ஸைத் இப்னு சாபித் தான் அங்க தீர்ப்பு சொல்ல போவாங்க. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்றால் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த உயர்தரமான அந்த வழிகாட்டுதலும் அந்த அரவணைப்பும் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை மார்க்க ரீதியாக உருவாக்க வேண்டும். நல்ல மார்க்க ரீதியான முன்னேற்றத்தோடு இருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை தட்டி கொடுக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள்ட்ட 7 பண்பு இருக்கணுமா? நல்லா கவனிங்க. பெற்றோர்களிடத்தில் 7 பண்புகள் இருக்க வேண்டுமா? அறிவு சார்ந்த தளத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். முதல் பண்பு என்ன தெரியுமா? பிள்ளைங்க பேசுறத முதல்ல கேட்கணும். எடை மதிப்பு செய்யக்கூடாது. அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது என்று தட்டிவிடக்கூடாது. அவர்கள் பேசுவதை காதால் முதலில் கேளுங்கள் என்கிறார்கள். உங்க கருத்தை கொண்டு போய் திணிக்காதீங்க. 2வது, அவர்கள் பேசுவதை கவனியுங்கள். ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் எப்போ பேசினாலும் சரி என் பிள்ளை என் பேச்சை கேட்கறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், எதையோ பண்ணிட்டு இருக்கிறான். இது பல பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். அப்போ அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க அவர் பேசும்பொழுது ஒழுங்கா கவனிக்கிறீங்களா? இல்லை, நான் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன், நான் ஃபோனை நோண்டிட்டு இருப்பேன், அல்லது வேற ஏதாவது சொல்லு வேலையை பார்த்துட்டே கேட்பேன். அவர் பேசுவதை கேளுங்கள், நீங்கள் பேசுவதை அவர் கவனிப்பார். இப்போ பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டிய 2வது முக்கியமானது கவனிக்க வேண்டும். நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்படிதான்பா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் உருப்புற மாதிரி தெரியல, இப்படிதான் நடக்கும், இது மாதிரி செய், கவனிங்க. 3வது சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். குர்ஆனை ஓதுடா அப்படின்னு சொல்லி நிக்காதீங்க, நீங்க ஓதுங்க. அவனுக்கு முன்னாடி தொழுதா அப்படின்னு சொல்லி நிக்காதீங்க, நீங்க தொழுது காட்டுங்க, கூட்டு வந்து காமிச்சிங்க. படிடா என்று சொல்லி முடித்துவிடார்கள், படியுங்கள். நீங்களும் வீட்டில் ஏதாவது நல்ல புத்தகங்களை எடுத்து வாசியுங்கள். வாழ்ந்து காட்டுதல் தான் பெரிய அசர், பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். 3வது. 4வது சொல்றாங்க, பிள்ளைகளிடத்திலே நல்ல கதைகள் சொல்ல வேண்டுமா? நீங்கள்லாம் பார்த்தா தெரியுது, கதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே எங்கள் வீட்டில் நேரம் பத்தலையே, நிறைய கதைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. நல்ல கதைகள், மார்க்க கதைகள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வரலாற்றை, அந்த செய்தியை, அந்த சீராக்களை கதைகளாக சொல்ல வேண்டும். பொதுவாக கதை கேட்கறது எல்லாத்துக்குமே பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு ஒருபடி மேலே அதிகமாக பிடிக்கும். நீங்கள் யோசிச்சீங்களா, பார்த்துருக்கீங்களா? கதை சொல்லு என்று பிள்ளைகள் நச்சரிப்பதை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக தாத்தா பாட்டிகளை போய் ஏதாவது கதை சொல்லு தாத்தா, ஏதாவது கதை சொல்லு பாட்டி என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். நல்ல கதைகள் சொல்ல வேண்டும். ஃபாத்திமா அம்மா கதை சொல்லுவாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு விளக்கும் பொழுது ஃபாத்திமா அம்மா கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க? வடை சுட்ட கதையா? பாட்டி வதை இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன சிரமப்பட்டார்கள் இந்த மார்க்கத்தை வளர்க்க, அதை அப்படி கதையா சொல்லுவாங்க. இப்படி கதை சொல்ல வேண்டுமா பெற்றோர்கள். 4வது. 5வது, பிள்ளைகளை எதையுமே சொந்தமா செய்ய சொல்லுங்க. நீங்க போய் நின்று அவனால செய்ய முடியாது, அவனால இதை ஏற முடியாது, அவனால இந்த காரியத்தை இழுக்க முடியாது, இந்த இடத்துல அவனால சமாளிக்க முடியாது, நீங்களே அவரை பலகீனப்படுத்தாதீங்க, செய்ய சொல்லுங்க. கீழே விழட்டும், அவனா எந்திரிச்சு வரட்டும், அடிபடட்டும், எந்திரிக்கட்டும், காயம் ஆறும். சொந்தமாக அவனை சிறு வயதிலிருந்தே நிற்பதற்கு பழகுங்கள். இது 5வதாக சொல்கிறார்கள். 6வது முக்கியமானது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்பான்னு கற்றுக் கொடுங்க. எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். நமக்கு மட்டும் பத்தாது, நம்ம குடும்பம் மட்டும் பத்தாது, எனக்கு மட்டும் பத்தாது, உங்க அம்மாவுக்கு மட்டும் பத்தாது, அண்ணன் தம்பிக்கு மட்டும் பத்தாது, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், முடிந்த அளவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. 7வதாக சொல்கிறார்கள், உங்கள் பிள்ளை நல்ல விஷயம் செய்தால் தட்டி கொடுத்து பாராட்டுங்கள், ஊக்குவியுங்கள்.
அது பெரிய ஒரு நல்ல ஒரு 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 பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். இந்த 7 விஷயத்தை எந்த பெற்றோர்கள் மிக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிஞர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகள் விஷயத்திலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் மார்க்கத்தை படிக்கிற பொழுது அவர்களை ஊக்குவிப்பது, பாராட்டுவது, நல்ல விஷயத்திலே கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துவது, பள்ளிவாசலுக்கு அவர்களை எல்லாம் அழைத்து வருவது, இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தும் பொழுது மார்க்க ரீதியான உருவாக்கத்திலே நம்முடைய நேரங்களை கொஞ்சம் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்வது நிச்சயம் நிச்சயம் இன்றைய காலத்தின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேவை, அதிவேகமாக செய்ய வேண்டிய விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு லட்சங்களையும் ஆயிரங்களையும் போட்டு நாம் பல நிறுவனங்களுக்கு அனுப்புகிறோம். எல்லா நிறுவனங்களையும் ஒழுக்கத்தையும் மாண்பையும் மனித வாழ்க்கையினுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அவசியத்தையும் கற்றுக் கொடுக்கிறதா என்றால் தெரியவில்லை. நிறைய இடங்களில் ஒழுங்கீனம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. ஆனால் சத்தியமிட்டு சொல்லலாம், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்னைக்கு வரை 2 சுன்னத்து உலகம் முழுக்க ஹயாத்தா இருக்கு. 2 சுன்னத்து உலகம் முழுக்க ஹயாத்தா இருக்கு, எங்கேயுமே விடுறதில்லை. ஒன்று, நபி நின்று தொலை வைத்த அந்த இமாமத் உலகம் முழுக்க எல்லா பள்ளிகளிலும் செய்யப்படுகிறது. 2வது, நபி உருவாக்கிய திண்ணை மதரசா இன்னைக்கு எல்லா ஊர்லையும் பள்ளிவாசல்லையும் மதரசா இருக்கிறது, ஜாயிண்டா இருக்கும். அப்படி பள்ளியோட சேர்ந்து ஒரு மதரசா. இது யார் உருவாக்கின சுன்னத்து? ரசூலுல்லாஹ் உருவாக்கினது. நபிகள் சஹாபாக்களை உருவாக்க அந்த திண்ணை சுஃபாவை உருவாக்கினார்கள். அந்த சுன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறது என்றால் அது ஹயாத்தா இருக்கு, பாக்கியா இருக்கு. அதை உயிர்ப்பித்து அதை புத்துணர்வு ஏற்படுத்தி இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் அதை கட்டமைத்து கொண்டு போக வேண்டிய அவசியமும் கடமையும் பெற்றோர்கள், குடும்ப உறவுகள், உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளும். வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.